எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறிப் போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வேத பாடம் யோவான் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25 வரை. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராயிராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கைக்கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கைக்கொள்ளுவார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகளையெல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனே ஆனால் அவர்களுக்கு பாவமிராது. இப்பொழுதோ
தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேனே ஆனால் அவர்களுக்கு பாவமிராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும் படிக்கு இப்படியாயிற்று என்றார். ஆமேன். விண்ணமுதம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்று வாசிக்க கேட்ட பகுதி யோவான் எழுதிய சுவிசேஷம் அல்லது நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 18 25 வரை. இந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு அழகான பாடத்தை சொல்லித் தருகிறார். அவர் சொல்லித் தருகிற பாடம் நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமோ இல்லையோ தெரியாது. ஆனால் இது ஒரு கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்று யோவான் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஆங்கிலத்திலே இது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு கட்டளையாக சொல்லுகிறேன் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. தமிழிலே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்று இருக்கிறது. ஆங்கிலத்திலே இது ஒரு கட்டளை என்று இருக்கிறது. அது இன்னும் அந்த வார்த்தைகளுக்கு ஒரு அழுத்தத்தையும் உறுதியையும் தருகிறது.
மற்றவரில் அன்பாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு கட்டளை, ஒரு 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 கட்டாயம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஊக்கமான உறுதியான ஒரு வார்த்தை. எப்படி ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதை இன்னொருவர் கட்டளையாக சொல்லலாம். இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே அன்பு என்று சொல்வது எங்களுடைய உள்ளத்திலே உணர்விலிருந்து உருவாகின்ற ஒன்று. அந்த உள்ளத்தின் உணர்விலிருந்து உருவாகின்ற உணர்வைத்தான் நாங்கள் இன்றைக்கு அன்பு என்று சொல்லுகிறோம். நான் அவரிலே அன்பாக இருந்தேன், இப்போது அவரிலே நான் அன்பாக இல்லை. உள்ளத்திலே எனக்கு அந்த உணர்வு வரவில்லை. உணர்வு வந்திருந்தால் நான் அன்பு என்று சொல்லுவேன். அதுதான் இந்த உலகம் நமக்கு சொல்லித் தருகின்ற அன்பு. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லித் தருகிறார். நீங்கள் மற்றவர்களிலே அன்பு கொள்ளலாமா கொள்ளக்கூடாதா என்ற தீர்மானத்தை நீங்கள் எடுக்க முடியாது. அன்பு கொள்ள வேண்டும் என்பது நான் உங்களுக்கு தருகின்ற ஒரு கட்டளை. அப்படியானால் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ மற்றவர்களில் அன்பு கூற, அவர்கள் தேவைகளை கவனிக்க, அவர்களுடைய குறைபாடுகளில் மறுமொழி கொடுக்க நாங்கள் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு இது கொடுத்த ஒரு கட்டளை. இது சீடர்களுக்கும் புரியவில்லை. இயேசுவோடு கூட இருந்தவர்கள், இயேசுடைய அற்புதங்களை கண்டவர்கள், இயேசுடைய போதனைகளை கேட்டவர்கள், அவர்களுக்கு கூட மற்றவர்களில் அன்பாக இருக்க வேண்டும் என்று இயேசு கொடுத்த கட்டளையை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே இயேசு மத்தேயு 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் என்ற ஒரு செய்தியை சீடர்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார். நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அன்பு என்பது கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு கட்டளை. அந்த கட்டளையை இந்த உலகத்திலே நிறைவேற்ற நாங்கள் அழைக்கப்படுகிறோம். இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கிற நேரம் கவனித்திருந்தால் இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. என்னுடைய ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் ஒரு ஆபத்தில் இருக்கிற போது, நான் இறந்து போனாலும் பரவாயில்லை, என்னுடைய உயிரை என்னுடைய நண்பருக்காக நான் கொடுக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று ஒருவன் சொன்னால் அதிலும் பார்க்க பெரிய அன்பு எதுவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு இதிலே சொல்லித் தருகிற காரியம், என்னை ஒருவர் காயப்படுத்தி இருக்கிறார், எனக்கு ஒருவர் கஷ்டம் தந்திருக்கிறார், எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறார். என்னிலே அன்பாக இருக்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். என்னுடைய குடும்பத்தினர் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்களும் இருக்கிறார்கள். அவர்களினாலே நாங்கள் வாழ்க்கையிலே பாதிப்புகளையும் சந்தித்திருப்போம். அப்படி பாதிப்பு தந்த ஒரு மனிதரிடத்திலே நம்மால் அன்பாக இருக்க முடியுமா? உலக ரீதியாக கேட்டால் நாங்கள் இல்லை என்று தானே சொல்லுவோம். எப்படி எனக்கு தீமை செய்த ஒருவரிலே நான் அன்பாக இருப்பது? எனக்கு பாதிப்பை உருவாக்கியவரிடத்திலே எப்படி நான் அன்பாக இருப்பது? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மற்றவர்களில் அன்பாக இருக்க வேண்டும் என்பது நான் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு கட்டளை. இதை எப்படி அழகாக வேதாகமம் சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த பகுதி சொல்லுகிறது, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது என்று இந்த பகுதி சொல்லுகிறது. உலகத்திலே அன்பாக இருக்கிறவரிடத்திலே அன்பாக இரு, அது உலகத்தின் சட்டம். உன்னிடத்திலே அன்பு காட்டுகிறவரிடத்திலே அன்பு காட்டு, அது உலகத்தின் ஒழுங்குமுறை.
ஆனால் கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டிய ஒழுங்குமுறை உன்னிலே அன்பு இல்லாத மனிதர்களிடத்தில் நீர் அன்பாக இரு. இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார் நம் பாவங்களுக்காக. ஆண்டவரே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்காகவும் அவர் ஜெபம் செய்தார். இதுதான் அவர் நமக்கு கொடுக்கின்ற கட்டளை. உலகம் உங்களை தீமைக்குட்படுத்தலாம், ஆனாலும் நீங்கள் அவர்களிலே அன்பாக இருங்கள். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்து போன அழகான முக்கியமான ஒரு கட்டளை. ஆனால் அதில் இன்னும் ஒரு பகுதியும் இருக்கிறது. நீங்கள் அப்படி வாழ நீங்கள் ஆரம்பித்தால் உலகம் உங்களை பகைக்கும். உலகம் உங்களை பகைக்கும். இவன் என்ன புத்தி இல்லாத மனிதனாக இருக்கிறானே, தன்னுடைய விரோதி இடத்திலே அன்பு வைத்திருக்கிறானே, தனக்கு தீமை ஏற்படுத்திய இடத்திலே அன்பு வைத்திருக்கிறானே, அப்படி செய்தால் உலகம் உங்களை பகைக்கும் என்று வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. என்றால் எங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலிருந்து வித்தியாசமாக வாழ அழைக்கப்பட்ட வாழ்க்கை. உலகத்தில் இருக்கிறவர்கள் போலவே நாமும் வாழாமல் வித்தியாசமாக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த அழைப்புக்குத்தான் இந்த கட்டளை கொடுக்கப்படுகிறது. உலகம் செய்வது போல நீங்கள் செய்ய வேண்டாம். உலகம் நடப்பது போல நீங்கள் செய்ய வேண்டாம். மற்றவர்கள் எதிரியை வெறுப்பார்கள், நீங்கள் எதிரியில் அன்பு கொள்ளுங்கள். மற்றவர்கள் எதிரியை பகைப்பார்கள் அல்லது புறக்கணிப்பார்கள், நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். அப்படி செய்தால் உலகம் உங்களை பகைக்கும். யோவான் 15:20 அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். இந்த உலகத்திலே மாற்றம் உருவாக வேண்டுமாயிருந்தால் ஆண்டவரை போல வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவரை போல வாழ ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்கிற போது மற்றவர்களிலே அன்பு கொள்ளுகிற மக்களாக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.